போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாயன் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாயன் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்து ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க கடவுள் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையிலும் அப்படியாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்க் 9:23 திருமொழி சொல்லுகிறது. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நமக்காக தம்மையை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவருடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார்.
ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் நாம் இந்த நேரத்தில் முகமுகமாய் சந்திக்கிற தரிசிக்கிற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாம் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கல்வாரி நாயகனே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, எங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறவரே, உம்முடைய அன்புக்காய், உம்முடைய இரக்கத்துக்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய காரியுண்ணத்துக்காய் நாங்கள் சோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மிலே பெருகுகிற விசுவாசத்தை எங்களில் உள்ளத்திலே ஆண்டவர் தருமடியாக ஒப்பு கொடுக்கிற நாளில் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே விசுவாசத்தில் பெருக இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் படப்பை பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பகுதியில் அநேக மக்கள் உண்டு, அநேக பிற சமய மக்கள் உண்டு. இந்த பகுதி வாழ்கின்ற அநேக மக்கள் ஆண்டவரை அறியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல திருவிழாக்களை, பல விசேஷங்களை அவர்கள் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அவைகள் மத்தியில் கர்த்தருடைய ஜனமாய் கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். நினிவேவின் ரட்சிப்புக்காக வேண்டுதல் செய்யும்படியாக ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டது போல படப்பை பகுதியில் இருக்கிற அநேக மக்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செபிப்போம். படப்பை பகுதியில் இருக்கின்ற அரசு நிறுவனங்களுக்காக செபிப்போம், மக்கள் பணி செய்கிற தலைவர்களுக்காக செபிப்போம், இயக்கங்களுக்காக செபிப்போம், பள்ளிகளுக்காக செபிப்போம், மருத்துவமனைகளுக்காக செபிப்போம். அப்படியா இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய மீட்புக்காக செபிப்போம். பகுதியில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற திருச்சபைகளுக்காக செபிப்போம். அங்கே பணியாற்றுகிற ஊழியர்களுக்காக செபிப்போம். நம்முடைய படப்பை பகுதி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் ஊக்கமாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்கள் ரட்சிக்கப்பட போவதுக்காய் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்டியன் டேவிடார் அவர்களுக்காக ஜெபிப்போம். டேவிட் ராஜன் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். டியூக் இம்மானுவேல் அவர்களுக்காக ஜெபிப்போம். இவாஞ்சலின் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் பெயர் வாசித்த குடும்பங்களுக்கு மீண்டுமாக அவருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 1-2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 12 வசனங்கள் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தந்துவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்த்துவிட்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 40 நாள் கால தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக பண்புகளிலே பொறுமை, இயேசுவின் பொறுமையை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். த பேஷியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். பொறுமை ஒரு நல்ல குணாதிசயம். பொறுமை கடலினும் பெரியது என்று சொல்லுவார்கள். பொறுத்தார் பூமி ஆள்வார்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு 2 நிமிட வீடியோவை கூட நம்ம ஃபார்வேர்ட் செய்து பார்க்கின்ற அளவிற்கு பொறுமை இழந்து வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம். வைஃபை ஸ்லோவாக இருந்தால், அதே மாதிரி சார்ஜ் ஸ்லோவாக ஏறினா, அதே மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஸ்லோவாக இருந்தால் அதை பரபரப்பாக இயக்குகின்ற ஒரு அவசரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே நெட்வொர்க்கு வேகமாக கிடைக்குதோ அங்கே போய் நிற்கின்ற ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொறுமை என்பது ஒரு தெய்வீக குணம் என்று திருமறை சொல்லுகிறது. பொறுமை குறிய அர்த்தம் பார்ப்போம் என்று சொன்னால், தயவு, சகித்தல், தாராளம்
அது பொறுமைக்குரிய குணங்களாக சொல்லுகின்றார்கள். திருமறை பொறுமையை ஆவியின் கனிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் இன்னும் ஆழமாக கலாத்தியர் 5:22 நீடிய பொறுமை அப்படின்னு சொல்கிறார். பொறுமையில் இன்னும் நீடிய பொறுமை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பொறுமை என்பது கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்ற நம்பிக்கை நிறைந்த அர்ப்பணிப்பாகும் என்று இறையியலாளர்கள் பொறுமையை குறித்து விளக்குகின்றார்கள். பொறுமை மகத்தான வெகுமதிகளை, அசாதாரணமான செயல்களை செய்த திருமறையில் இருக்கின்ற நிறைய ஹீரோக்களுடைய பட்டியல் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி எபிரேயர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 11-12 அதிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பொறுமையினால் இந்த உலகத்தை ஜெயித்த பரிசுத்தவான்களை குறித்த குறிப்புகள் அங்கே இருக்கிறது. பொறுமை அப்படின்னும் போது முதலாவது நமக்கு ஆபிரகாம் சாராளுடைய வாழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் பல ஆண்டுகள் பொறுமையாக காத்திருந்து ஆண்டுடைய கருத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். யோபுனுடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பல்வேறு சோதனைகளை யோபு சந்தித்த பொழுதும் கடவுள் முடிவிலே தன்னை நிலைநிறுத்துவார் என்று பொறுமையாக வாழ்ந்து வெற்றி சிறந்ததை பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு. அபிஷேகம் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார் என்கின்ற குறிப்பு திருமறையில் இருக்கிறது. அன்னால் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி குழந்தை பேருக்காக பல ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்து குழந்தை பேற்றினை பெற்றுக்கொண்டார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். துரோகம், பொய் குற்றச்சாட்டுகள், சிறைச்சாலை என்று சொல்லி அடுத்தடுத்து பல்வேறு விதமான சோதனைகள் வந்த பொழுதும் பொறுமையாக அந்த சோதனையின் பாதையிலே கடந்து சென்று வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கும். இப்படி திருமறையிலே பொறுமையோடு காத்திருந்து தங்கள் வாழ்விலே வெற்றி சிறந்த அநேக பரிசுத்தவான்களை நாம் அடையாளமாக சொல்லலாம். கிரேக்க மொழியிலே பொறுமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஹிப்போமெனே என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம்னா சகிப்பது. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை மக்ரோத்துமியா அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை தான் பவுல் சொல்கிறார், நீடிய பொறுமை என்று சொல்லி. இது நாணயத்தினுடைய 2 பக்கம் போன்றது. பொறுமை அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லும்போது ஒரு பக்கம் அவருக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், மற்றவர்களோடு உறவில் அவர்கள் நீண்ட பொறுமையை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சகிப்புத்தன்மை என்பது நீடிய பொறுமையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அவர்கள் பரிபூரணமாக கடவுளால் அவர்கள் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். எபிரேய மொழியில் பொறுமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, அதாவது சங்கீதம் 37:1 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவர், கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி. அதேமாதிரி சங்கீதம் 41 கவா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, பைபிள் பிரசவ வலிக்காக நெளிந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா பிரசவ வலி சற்று கடுமையானது தான், ஆனால் அதன் முடிவிலே ஒரு பெண்ணுக்கு தாய்மைக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை போல பொறுமை நமக்கு வேதனையும் வலிகளையும் காயத்தை கொண்டு வந்தாலும் அதில் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு தருகிறார் என்கிற இந்த அர்த்தத்தை இந்த எபிரேய வார்த்தை நமக்கு தருகிறது. அதுதான் இன்றைக்கு இஸ்ரவேலினுடைய தேசிய கீதத்தில் இந்த கபா என்கிற வார்த்தையை தான் அவர்கள் தேசிய பாடலாக வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கிற மாதிரி நடக்கும்போது நம்ம பொறுமையாக இருப்பது எளிதானது ஒன்று. ஆனால் சோதனைகளோ அல்லது நமக்கு எதிராக செயல்பாடுகளோ நடக்கிற பொழுது பொறுமை என்பது கேள்விக்குறியாகிறது. நம்ம பற்றி கேலி செய்யும்போது, நம்ம இல்லாத இடத்துல நம்ம சக ஊழியர்கள் நம்மை பற்றி தவறாக பேசுகிற பொழுது, அல்லது செய்யாத குற்றங்களுக்காக பழிகளை போடுகின்ற பொழுது பொறுமையின்மை என்பது கோபமாக நம்மிலே வெளிப்படுகிறது. இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை, மாறாக மன அழுத்தமும் கோபமும் விரக்தியும் தான் இதில் ஏற்படுகிறது. கிறிஸ்து நமக்கு இந்த பொறுமைக்கு மாதிரியாக இருக்கிறார். அதுதான் எபிரேயர் புத்தகம் 12 எபிரேய ஆக்கியவன் சொல்கிறார், தமக்கு முன்பாக இருந்த அந்த மகிழ்ச்சியை அவர் பொருட்டாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தம் கடவுள் தன்னை தாழ்த்துகிறார். இயேசுனுடைய பொறுமைக்கு நிறைய நேரங்களில் சோதனை வந்தது. மத்திய 27ஆம் அத்தியாயத்தில் பல கேள்விகளை, குற்றச்சாட்டுகளை அவருக்கு முன்பாக வைக்கிற பொழுது அவர் பொறுமை காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பொறுமை என்பது ஒரே இரவில் நமக்கு வந்து விடுகிற ஒன்று அல்ல. பொறுமைக்கு உதாரணமாக தாவரங்களில்
இந்த பேம்பு ட்ரீயை சொல்கிறாங்க இல்லையா, மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. மூங்கில் மரம் மற்ற தாவரங்களைப் போல வைக்கப்படுகிற ஒன்று தான். ஆனால் மூங்கில் மரத்தோடு நீங்கள் எது வச்சாலும் உடனே மற்ற மரங்கள் வளர ஆரம்பிக்கும். ஆனால் மூங்கில் மரம் வச்ச மாதிரியே இருக்கும். 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 3 ஆண்டல்ல, 4 ஆண்டல்ல, 5 ஆண்டுகள் அந்த மூங்கில் மரம் பொறுமை காக்குமா. 5ஆவது வருஷம் அது வளர ஆரம்பிக்கும். மற்ற தாவரங்களை காட்டிலும் மிக வேகமாக அந்த ஒரே ஆண்டிலே ஓங்கி வளரும். மூங்கில் எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கிற ஒரு பண்பு நிறைந்தது. எவ்வளோ காற்று வந்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் மூங்கில் விழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூங்கில் அந்த 5 ஆண்டுகளும் தன்னுடைய வளர்ச்சியை பூமியை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கும். பூமியில் இருக்கிற அதற்கு தேவையான சத்துக்களை பெறும், ஆழமான வேர்களை விடும். அப்படி அது கடினமாக வளர்ந்து வேர்விட்டு எழும்புகிற பொழுது தான் எத்தகைய சோதனைகளை எத்தனைய காற்றையும் அதனால் சகிக்க முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வு கூட அப்படிதான். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடக்கடுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தெய்வீக பொறுமை என்பது நம்மால் சொந்தமாக உருவாக்கக்கூடிய ஒன்றல்ல. நாம் ஆண்டவர் என்ன சொன்னார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆனால் நம்ம என்ன சில நேரத்தில், சாமி நீங்கள் சும்மா இருங்க, என்னுடைய ஆட்டத்தை பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சாமியை சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க சொல்லுகிறோம். அதுவல்ல பொறுமை. கடவுள் செயல்படுவதற்கு நம்மை அனுமதிக்க வேண்டும். பொறுமை ஒரு தெய்வீக குணம்னு சொன்னால் அது நமக்கு அருளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பல நேரங்களில் நம்ம எதிர்மறையான சூழல்களை சந்திக்கிற பொழுது அமைதி காக்க வேண்டும். அந்த அமைதியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாக இருக்கிறீர்கள். ஆக நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு பல நேரங்களில் சந்தேகப்படுறோம். ஆனால் நீங்கள் ஆழமாக அமைதியாக இருந்து இத்தகைய சூழல்களில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு அனுமதிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்ம நடத்துகின்ற அற்புதங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும், சந்திக்க முடியும். அன்பானவர்களை, பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய இந்த பொறுமை சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது கல்வாரி சிலுவை நம் கண்முன் நிற்கின்ற பொழுது இந்த கடினமான சூழலை கடந்து வருவதற்கு கடவுள் நமக்கு துணை செய்கிறார். யாக்கோபு 5:7 சொல்லுகிறார், இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாதிரி பின்மாதிரி வருமளவும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் என்று சொல்லி, ஆம், நாமும் கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்காக கடவுள் கொடுத்திருக்கிற பிரயாசங்களை நன்மைத்தனங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். கடவுளை நோக்கி காத்திருப்போம். இந்த நாளின் பின்பற்றல் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டத்தில் கிறிஸ்துவை போன்று பொறுமையோடு ஓடக்கடுவோம். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தின பொறுமை என்கின்ற தெய்வீக நற்குணங்களால் வளரும்படியாய் ஆண்டவருடைய திருப்பந்தியை நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதைப்பட்டு சீடரில் கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் என்னை நினைவு கூறும்படி திசைகளுடைய திருவளம் பற்றினார். அந்தப்படி அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்களுடைய திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அன்பானவர்களை, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து
விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திர மாயமில்ல மறித்தவர நினைச்சி, மந்திர மாயமில்ல மறித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதல் தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, தந்திரமாக தெய்வ அருள் பெரும் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்தி அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமே சுசாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. எல்லாருக்கும் கிடைச்சதா? ஆண்டுடைய திருவுடலை திரு ரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதும் பரிசுத்த நாமத்தை சொல். ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். ஒரு அறிவிப்பு, திருவிருந்துக்காக தயவு செய்து